ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சிம்பிளான ஒரு கிரேவி ரெசிபி குக்கரில் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி அதே மாதிரி பூரிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டு, 2லேருந்து 3 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 4 விசில் வெந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. முடிஞ்ச அளவு இந்த மிளகு, பட்டை, கிராம்பு அதையுமே எடுத்துருங்க. இது கூட அரைக்கிறதுக்காக நல்ல ஒரு கரண்டி அளவு சுண்டலையும் எடுத்து அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். இது அப்படியே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு குக்கரை சுடு பண்ணிக்கோங்க. அந்த குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சுடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்த அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை. நல்லா எண்ணெயோடு சேர்த்து ஒரு தடவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்கலாம். மசாலான்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக எடுத்துப்பிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் கலந்தாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த சுண்டல் அந்த தண்ணியோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை வேறு ஃபில்ட்ரு பண்ணிடக்கூடாது, அப்படியே இந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் அது சேர்த்து கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதை பார்த்துட்டு உப்பு கொஞ்சமாக மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக நீங்கள் வேக வைக்கும்போது 2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கனாலே சரியாக இருக்கும். எல்லாம் வெந்து வந்ததும் ஃபைனலாக நல்லாயிருக்கும். இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக நல்லா திக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கும் சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி குக்கரில் செஞ்சோன்னா ரொம்ப டைமும் கம்மியாக எடுக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.